ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து உண்மையான ஆனந்தம் அல்லது சந்தோஷம் என்ற தலைப்பில் கேட்கப் போகிறோம். முக்தி, அதாவது விடுவிக்கப்படுதல் என்பதே உண்மையான ஆனந்தம் அல்லது சந்தோஷம். சம்சாரத்தில் தோன்றும் இன்பங்களும் துன்பங்களும் உண்மையானதல்ல. அடுத்தது, சம்சாரத்தில் நடந்து கொள்ளும் முறை பற்றி ஸ்ரீ சாயிபாபா கூறியது. சம்சாரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். புத்திசாலியானவன் தனக்கு கிட்டியிருப்பது தேக பிராரப்தத்தால் என்பதை உணர்ந்து அதை கொண்டு மகிழ்வுற்று திருப்தி அடைய வேண்டும். பயனற்ற எதிர்ப்புகள் வேண்டாம். செல்வம் வினயத்தை கொடுக்க வேண்டும். பழங்கள் அதிகமானால் செடிகள் வளைந்து கொடுப்பதை போன்று. ஆனால் எல்லோரிடமும் தாழ்ந்து போகக்கூடாது. தீயவர்களிடம் கடுமையாகத்தான் இருக்க வேண்டும். சாதுக்களிடம் வினயம் வேண்டும். அவர்களை மதித்து நடக்க வேண்டும். தான தர்மங்களில் பொருளை செலவு செய்ய வேண்டும். ஆனால் எதிலும் மிதமின்றி செலவு செய்யக்கூடாது. உடல் அழியக்கூடியதே, ஆயினும் அது உள்ளவரை செல்வமும் ஒரு அளவுக்கு தேவையே. தேக ஆரோக்கியத்திற்கு பித்தமும் ஓரளவு அவசியமல்லவா? ஆயினும் செல்வமே எல்லாம் என்று எண்ணி அதன் வசப்பட்டு லோபியாக மாறிவிடாதே. தாராளமாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இரு. ஆனால் மிதமின்றியும் பகட்டாகவும் செலவு செய்யாதே. உலக நடவடிக்கைகளை மகிழ்ச்சியுடன் கவனித்து வா. ஆனால் கடவுளை மறந்து விடாதே. இந்த சம்சாரம் என்னுடையதல்ல, கடவுளுடையது என்பதை நினைவில் கொண்டு ஏழைகளிடமும் தாழ்த்தப்பட்டவர்களிடமும் அன்பை காட்டு. அவர்களிடம் வெறுப்பை கொட்டி துன்புறுத்தாதே. எப்போதும் நான் யார் என்று மனதினுள் விசாரம் செய்து கொண்டிரு. ஓம் சாய்ராம்.